The story of Joseph. யாக்கோபு அதாவது இஸ்ரவேல் தனது முதிர்வயதில் பிறந்த யோசேப்பை மற்ற மகன்களை விட அதிகமாக நேசித்தார். அவருக்கு அன்பின் அடையாளமாக ஒரு பலவருண அங்கியை கொடுத்தார். இதனால் மற்ற சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டனர். யோசேப்பு 2 கனவுகளைக் கண்டார். அறுவடை செய்யும்போது சகோதரர்களின் அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கியது. சூரியன், சந்திரன் மற்றும் 11 நட்சத்திரங்கள் அவரை வணங்கியது. இந்த கனவுகள் அவர் பின்னாளில் உயர்ந்த நிலைக்கு வருவார் என்பதை உணர்த்தின. ஆனால் இது அவரது சகோதரர்களின் கோபத்தை மேலும் அதிகரித்தது. ஒரு முறை யோசேப்பு தனது சகோதரர்களை பார்க்கச் சென்றபோது அவர்கள் அவரை கொன்றுவிட திட்டமிட்டனர். பிறகு மனம் மாறி அவரை ஒரு பாழடைந்த குழியில் தள்ளிவிட்டு பின்னர் அந்த வழியாக வந்த இஸ்மயேலராகிய வியாபாரிகளிடம் 20 வெள்ளிக்காசுகளுக்கு அடிமையாக விற்றுவிட்டனர். யாக்கோபிடம் யோசேப்பின் அங்கியில் ஆட்டு இரத்தத்தை தடவி காட்டி அவர் மிருகங்களால் கொல்லப்பட்டதாக பொய் சொன்னார்கள். எகிப்தில் ஃபார்வோன் மன்னனின் மேய்க்காப்பாளனாகிய போத்திபார் என்பவரிடம் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டார். தேவன் யோசேப்போடு இருந்ததால் போத்திபாரின் வீட்டில் அவர் உயர்ந்த நிலையை அடைந்தார். ஆனால் போத்திபாரின் மனைவி அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தியதால் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலும் தேவன் அவரோடு இருந்தார். சிறைச்சாலையின் அதிகாரிகளுக்கு யோசேப்பு கனவுகளின் அர்த்தத்தை சொன்னார். அது அப்படியே நிறைவேறியது. பார்வோன் மன்னன் ஒரு விசித்திரமான கனவைக் கண்டார். 7 கொழுத்த பசுக்களை 7 மெலிந்த பசுக்கள் விழுங்குவது போன்ற கனவு. யாரும் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியாதபோது யோசேப்பு சிறையிலிருந்து அழைக்கப்பட்டு அதற்கு விளக்கம் அளித்தார். விளக்கம்: 7 ஆண்டுகள் பெரும் விளைச்சலும் செழிப்பும், அதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சமும் வரும் என்று கூறினார். யோசேப்பின் ஞானத்தைக் கண்டு வியந்த பார்வோன் அவரை எகிப்து முழுமைக்கும் அதிபதியாக நியமித்தார். பஞ்சம் வந்தபோது யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தனர். யோசேப்பு அவர்களை மன்னித்து தன் தந்தை யாக்கோபு உட்பட முழு குடும்பத்தையும் எகிப்திற்கு வரவழைத்து பாதுகாத்தார். சோதனைகள் வந்தாலும் இறை நம்பிக்கையுடன் இருந்தால் தேவன் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார் என்பதே யோசேப்பின் கதை நமக்கு சொல்லும் செய்தி. Subscribe to Daily Bread 14:4.